அன்புக்குரியவர்களே, இன்று நாம் சிந்திக்க இருப்பது அனுபூதி, பக்தியின் உச்சம். பக்தியின் உச்சம் அனுபூதி, கரைதல் என்றால் என்ன என்பதை கண்களில் நீர் வழிய வழிய நம்முடைய இலக்கியமும் இதிகாசமும் காட்டுகிறது. உடல் கரைந்து இறைவனை வழிபடுவதல்ல, உள்ளம் கரைய வேண்டும். என்ன வார்த்தை பாருங்க! உடல் செயல்பாட்டால் கரைந்து இறைவனை வழிபடுவதல்ல, உள்ளம் கரைய வேண்டும். நாடு போற்றும் நவராத்திரி பெருவிழா, அது என்னமா எழுதியிருக்காங்க சார்? நாடு போற்றும் நவராத்திரி பெருவிழா, விதவிதமான இறை வழிபாடுகள். ஒவ்வொரு வீட்டிலும் கொலுபொம்மையனுடைய ஆராதனை நம்மை சிலிர்ப்பு ஏற்படுத்துகின்றது. ஒரு இல்லத்தில் பஞ்சால் செய்யப்பட்ட பொம்மைகள், ஒரு இல்லத்தில் களிமண்ணால் உருவாக்கப்பட்ட பொம்மைகள், இன்னொரு இல்லத்தில் சர்க்கரை கட்டியால் செய்யப்பட்ட பொம்மைகள். மூன்றும் பொம்மைகள் தான், மூன்றும் வழிபாட்டுக்குரியவை தான். ஆனாலும் இதனால் என்ன பொருள் நமக்கு கிடைக்கிறது? ஒரு வினாவை கேட்டுட்டு அப்படியே எழுதுகிறாங்க. இந்த பஞ்சு பொம்மை இருக்கிறதே, ஒரு குவளையின் தண்ணீரில் பஞ்சு பொம்மையை போட்டால் நீரை அப்படியே உறிஞ்சி கொள்ளும். களிமண் பொம்மையை குவளை தண்ணீரில் போட்டால் தானும் கரைந்து நீரையும் கெடுத்துவிடும். சர்க்கரை பொம்மையை தண்ணீரில் போட்டால் தானும் கரைந்து தண்ணீரையும் இனிப்பாக்கும். எப்படி தொடங்குறாங்க பாரு! சில மனிதர்கள் பஞ்சை போல பிறர் இரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள். சில பேர் தானும் கரைந்து பிறரையும் கெடுக்கின்றார்கள், களிமண் பொம்மைகளைப் போல. சில பேர் சர்க்கரையைப் போல தானும் கரைந்து பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்தி அனுபூதி நிலைக்கு உயர்கிறார்கள். என்ன வார்த்தை சார், என்ன வார்த்தை! இன்பம் என்பது, இறை வழிபாடு என்பது, ஆனந்தம் என்பது, மகிழ்ச்சி என்பது ஆண்டவனை அகத்தில் வைத்து ஆராதனை செய்து உருகுவது உருகுவது உருகுவது. நீங்க மனிதனுடைய நடவடிக்கைகளை வைத்து எடை போடாது. எப்படி எழுதுறாங்க பாருங்க அனுபூதியில். நெற்றி நிறைய திருநீரு திருநாமம், கழுத்து முழுக்க இறைவனுடைய உருவம் பதித்த மாலைகள், உடல் முழுக்க காவி. நெற்றி நிறைய திருநீரு திருமண், கழுத்து முழுக்க இறைவன் திருமேனியை உருவகப்படுத்தக்கூடிய மாலைகள், உடை முழுக்க காவி. ஐயோ வீடு பற்றி எரிகிறதே, ஐயோ என் வீடு பற்றி எரிகிறதே, குடிசை எரிகிறதே என்று அந்த இறைபக்தன் துடித்தான். எதிரில் வந்தவன் சொன்னான், அப்பா பொறுமையாக இரு, உன் தந்தை இந்த குடிசையை உன் வீட்டை இன்று காலை பண்ணையாரிடம் விற்றுவிட்டார். அடுத்த வினாடி பக்தன் சொன்னான், ஐயகோ விதி யாரை வெட்டு வைத்தது? பண்ணையார் வாங்கிய நேரம் விதி விளையாடி விட்டது. அடுத்த 5 நிமிடத்தில் ஒருத்தன் ஓடி வந்து சொல்கிறான், மன்னிக்கணும், இன்றைக்கி பத்திரப்பதிவில் கொஞ்சம் ப்ராப்ளம், பண்ணையார் ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவை இன்னொரு நாள் வச்சுக்கலான்ட்டார், வீடு உங்கள் அப்பாவுடையது தான். ஐயோ என் நிலையை பார்த்தீர்களா, வீடு பற்றி கொண்டு எரிகிறது. 3 நிலையை காமிச்சான். இவன் வீடு எரிகின்ற போது துடித்தான், அது பண்ணையாருக்கு கைமாறுகின்ற போது விதி விளையாட்டு என்றான். மீண்டும் தன் வீடு என்றவுடன் தன் உடல் முழுக்க தீப்பற்றி எறிவதை போல பரிதவிக்கின்றான். ஆனால் புறவேஷம் இறை அடியார் சின்னம். இதனால் என்ன பயன்? மனதில் மாசுதானே. அப்போ இதுக்கு என்னடா வழி? உள்ளம் எப்படி கரையும்? அப்படியே அதுக்கு விடை எழுதுகிறாங்க. படிக்கும்போது கண்ணீர் வந்தது. அரசவை எல்லாரும் கூடினார்கள். அக்பருக்கு எப்போதுமே தான்சேன் என்கின்ற இசைக்கலைஞன் மீது அளவற்ற அன்பு, பிரியமோ பிரியம். காரணம், இசைக்கு உருகாதார் உண்டோ? மகுடிக்கு மயங்கும் பாம்பு போல அக்பர் தான்சேனுடைய இசைக்கு தன்னை எப்பொழுதுமே பறிகொடுத்தார். அவனுக்கு பரிசும் பொருளும் பாராட்டும் பட்டயமும் எப்போதும் வாடிக்கை. ஆனால் ஒரு நாள் தனிமையில் அக்பர் கேட்டார், தான்சேன், இந்த மெல்லிய இசையை
மனதை உருக்க வைக்கும் இசையை, இந்த அற்புதமான இசையை நீ யாரிடத்தில் கற்றாய்? அதற்கு தான்சேன் சொன்னான், அரசே, நான் கட்டது ஹரிதாஸ் என்கின்ற அற்புதமான குருவிடத்தில். அப்படியா? மகிழ்ச்சி. நாளை நம்முடைய அரண்மனை தர்பாரில் ஹரிதாசனுடைய கச்சேரிக்கு ஏற்பாடு. நடக்காது சுவாமி. ஏன்? என்ன விலை கொடுத்தாலும் ஹரிதாஸை அழைத்து வாருங்கள். பட்டும் பீதாம்பரமும் பகட்டு உடையும் மின்னி மிளிரக்கூடிய ஆபரணங்களையும் பரிசாக தருகின்றேன். ஹரிதாசனுடைய கச்சேரி நாளைக்கு ஏற்பாடு. நடக்காது அரசே. ஏன்? ஏன் முடியாது? சுவாமி, அவர் நம்மை போன்றவர் அல்ல. இந்த தான்சேனுடைய இசையை கேட்க வேண்டுமென்றால் நீங்கள் நினைத்த போதெல்லாம் நான் பாடிவிடுவேன். ஹரிதாசனுடைய இசையை கேட்க நாம் தான் நாடி போக வேண்டும். நான் உங்களை தேடி வருவேன். ஆனால் அவர் இசையை கேட்க நாம் தான் நாடி போக வேண்டும். அப்படி என்ன? அதிகாலை கங்கை கரையில் 3 மணிக்கு பரிவாரங்களோடு நின்று கொண்டு இசைக்கருவிகளோடு முழங்க தன்னிலை மறந்து அவர் பாடுவார், ஆடுவார். அதை மறைந்திருந்து பாருங்கள். அதிகாலை கங்கை கரை ஓரத்திற்கு 3 மணிக்கு போகின்றார்கள். கழுத்தளவு தண்ணீரில் நின்று கொண்டு ஹரிதாஸ் மெய்மறந்து பாடுகின்றார், ஆடுகின்றார். இறை நாமத்தை ஓங்கி உயர்ந்து உச்சரிக்கின்றார். எல்லையில்லாத மகிழ்ச்சி. ஒரு அமைதி நிலவுகிறது. அக்பர் தான்சேனை பார்த்து கேட்டார், தான்சேன், உன் குரு ஹரிதாஸுக்கு முன்பு உன்னுடைய இசை ஒரு நாளும் இவ்வளவு இனிமையாக இருந்ததில்லையே, என்ன காரணம்? அந்த தான்சேன் சொன்ன வார்த்தை தான் இன்றைய அனுபூதி நிலை. அரசே, நான் உங்களை மகிழ்விக்க பாடுகின்றேன். நான் உங்களை மகிழ்விக்க பாடுகின்றேன். ஹரிதாஸ் எப்போதும் ஆனந்தத்தில் இருப்பதால் அவர் ஆச்சரியமாக பாடுவதில் ஆச்சரியமில்லை. ஒரு மலர் மலர்வதைப் போன்று, ஒரு நதி ஓடுவதைப் போன்று, ஒரு நிலவு தோன்றுவதைப் போன்று, ஆகாயத்தில் கதிரவன் தினசரி தோன்றி மறைவது போன்று இறைவனுக்காக பாடக்கூடிய அவருக்கு பொன்னும் பொருளும் முக்கியமல்ல. இறைவனுடைய நாமம் மட்டுமே அவர் இதயத்தில் நிறைந்திருக்கிறது. அவர் அற்ப புகழுக்கும் அற்ப பணத்திற்கும் ஆசைப்படாத அனுபூதி நிலையை அடைந்தவர். அக்பர் கையெடுத்து கும்பிட்டார். இறைவனின் அருளை பெறுவதற்கு அனுபூதி நிலைதான் ஆனந்த நிலை. உங்களுக்கும் எனக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.